நான் ஒரு போனை வாங்கிட்டு போறேன். 10வது வகுப்பு படிச்சுட்டு நான் பையன் கேட்கிறான், for me 1 லட்சம் ரூபா. so what? உனக்கடா 10th படிக்கிற, why not? வசதியானவர்கள் நாங்கள், வசதியானவர்கள் வலுவற்ற மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். விட்டமின் எம் உங்களுக்கு வளர்றது என்ன தெரியுமா? விட்டமின் கே, கொழுப்பு. கரைக்கணும்னா விட்டமின் என் கொடுங்க. நோ, கிடையாது, இல்ல. என்ன குழந்தை பார்க்கறான், நல்லா தானே பேசிட்டு இருந்த, இப்படி பேசுற? நாம் எல்லோரையும் பார்த்து, நாம தாங்க பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சிண்டு வாண்டு நண்டு பேச்ச கேட்க தொடங்கி இருக்க முதல் தலைமுறை. அதுங்க நம்மள ஆட்சி செய்து. எப்படி தடுக்கிறது? நம்ம எல்லாருமே ஜெனரேஷன் எக்ஸ், சிலது மில்லேனியன்ஸ் இருக்காங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க 90 கிட்ஸ் எல்லாம் மில்லேனியன்ஸ், 2000 கிட்ஸ் எல்லாம் யார் தெரியுமா? ஜெனரேஷன் Z. இப்ப அதுங்களுக்கு மரியாதை போயிடுச்சு. 2010ல வந்துருச்சு. இதோ முன்னால நிக்குதே, இது ஜெனரேஷன் ஆல்பா. இப்ப 1.5 மாசத்துக்கு முன்னால பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் பீட்டா. நாங்கெல்லாம் சீனியர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு தவம் கிடப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட பேசுறதுக்கு தேர்ட் இயர் தவம் கிடக்குது. சூழல் மாறுகிறது. சூழல் மாறுகின்ற பொழுது கல்வி, அறிவை, கற்றலை எங்கிருந்து தொடங்குவது அவர்களுக்கு? நான் ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். பெற்றோர்கள் கவனம். உங்கள் குழந்தைகளை கொஞ்சம் கண்டிப்புடன் வளர்த்து பாருங்கள். கொஞ்சம் கண்டிங்க. நண்பர்களாக இருங்க, தண்டிச்சிடாதீங்க. ஆனா கண்டிப்பா இருங்க, தண்டிச்சிடாதீங்க.